இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த ஒரு சில தினங்களாக கர்த்தர் ஒருவரை வழிநடத்தினால் அந்த வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த வழிநடத்துதலிலே வருகிற சோதனைகள் என்ன, அதன் பின்பு அது எவ்வாறு சாதனையாக மாறுகிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இன்றும் கூட அதே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை வழிநடத்தும் பொழுது என்னென்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை யார் தான் வழி நடத்திட்டு வரா? கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றாரு. கர்த்தர் தான் முன்னால் நின்று ஜெய கிறிஸ்துவாக தளபதியாக முன்னின்று அவர்களை நடத்தி கொண்டே வருகிறார். கர்த்தர் தான் முன்னால் போகிறாரு, ஜனங்கள் நடத்திட்டு வர்றது யார்? கர்த்தர் தான். ஆனால் அவங்க நடந்து வந்த பாதைகளில் திடீர்னு வந்துட்டே இருக்காங்க. அங்கே மக்களுக்கெல்லாம் பயங்கர தாகம். ஏன்னா அவங்க நடந்து வருகிற பாதை எப்படின்னா கரடு முரடான வனாந்திர பாதை, அங்கே தண்ணி கிடைக்காது. அப்போ என்னென்னா இவங்களுக்கெல்லாம் நடந்து வந்த களைப்பில் பயங்கரமாக தண்ணி தாகமாக இருக்குது. உடனே இவங்க தன்னை வழி நடத்திட்டு வருகிற மோசைட்ட என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அப்போ திடீர்னு பார்க்காங்க, அங்கே ஒரு இடத்துல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் வசனத்தில், பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அங்கே தண்ணி கிடைக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. யார் வழி நடத்திட்டு வரா? கர்த்தர் வழி நடத்திட்டு வராரு. அங்கே தண்ணி கிடைக்காம இருக்கலாமா? ஆனால் தண்ணி கிடைக்கல. உன்னை இவங்கெல்லாம் சோர்ந்து போகிறாங்க. கர்த்தர் தானே சொன்னார், நீ வா உன்னை வழி நடத்துவேன்னு கர்த்தர் தானே சொன்னார். ஆனால் எனக்கு தண்ணி இல்லாமல் நான் தாகத்தில் சாகுறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே மாறால தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை குடிக்கலாம். ஆகா, தண்ணி கிடச்சிட்டு கர்த்தர் தான் என்னை வழி நடத்திட்டு வராருன்னு தண்ணியை குடிக்க போகிறாங்க. அந்த தண்ணி எப்படி இருக்குது? கசப்பாக இருக்கிறது. உடனே இந்த வழி நடத்திட்டு வருகிற மோசையை பார்த்து அவங்கெல்லாம், கர்த்தர் தான் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னார், அப்படி எல்லாம் சொன்னியே, இப்படி தாகத்தில் எங்களை சாகுவதற்காக கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி மோசைகிட்ட எல்லாரும் முறுமுறுக்காங்க. உடனே கர்த்தர் வழி நடத்தி வருகிறபடியால், கர்த்தர் முன் சென்று அந்த குடும்பத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, அந்த கோத்திரத்தை வழி நடத்திட்டு வர்றதுனால கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய மரத்தை காண்பிக்கிறார். அதை வெட்டி அந்த கசப்பான தண்ணியில் போடுறாங்க. அது என்னதாயிட்டு? மதுரமாக மாறிவிட்டது. கர்த்தர் ஒருவனை வழி நடத்தினார் என்றால், ஒரு குடும்பத்தை வழி நடத்தினார் என்றார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வழி நடத்திட்டே வராரு அப்படின்னா, தண்ணி இல்லையோ அப்படிங்கிற நேரங்கள் வரலாம். குடிக்கிற தண்ணி கசப்பாக இருக்கே அப்படின்னு ஒரு சூழல் நேரிடலாம். ஆனால் அந்த கசப்பான நீரை மதுரமாக மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறபடியால் அந்த தண்ணீர், அந்த கிளையை போட்ட உடனே அது என்ன ஆயிட்டு? மதுரமான தண்ணீர் ஆயிட்டு. எல்லாரும் உண்டு பருகி அந்த தண்ணியை குடித்து தாகம் தீர்த்தார்கள் என்பதாக நம்ம பார்க்குறோம். அது கடைசி 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நடந்துகிட்டே வராங்க. இதுவரை தண்ணியே இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு முன் செல்கிற ஜெய கிறிஸ்து ஆகிய தேவன் வழி நடத்திட்டு வர்றதுனால அங்கே எத்தனை நீரூற்று இருந்துச்சா? அந்த கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். தண்ணியே இல்லை, என் குடும்பத்தில் நல்லதே நடக்கலை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் தான் என்னை வழி நடத்திட்டு வருவேன்னு வாக்குத்தத்தம் தந்தார். ஆனால் நான் வர்ற இடங்கள் எல்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிங்களா? கர்த்தர் வழி நடத்தி வருகிற வல்ல தேவன் நம்மளை வெறுமையாக விட மாட்டார். 15ஆம் வசனம் சொல்லுது, அங்கே எத்தனை இருந்துச்சா? 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே எது பக்கத்தில் இருந்தாங்க? தண்ணி பக்கத்திலேயே அவங்க குடியிருக்கக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் என்ன செஞ்சார்? உருவாக்கி கொடுத்தார். இதுதான் கர்த்தர் வழி நடத்தி வருகிற பாதை, ஆசீர்வாதத்தின் பாதை. அதில் ஒரு சின்ன கசப்பு இருக்கலாம், சின்ன வெறுமை இருக்கலாம். ஆனால் வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கும் பொழுது, வழி நடத்துகிறவர் கர்த்தராக இருக்கும் பொழுது அந்த முடிவின் மேன்மையானது, அது தித்திப்பு, நீரூற்று, கேலீம் என்கிற ஒரு பெரிய தண்ணி இருக்கிற இடத்துல என்ன செய்கிறேன்? பாளையம் இறங்க முடியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தா கர்த்தர் தான் அந்த வீட்டில் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை திருமண வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. ஏசு திருமண வீட்டுக்கு போனார். ஏசு ஒரு வீட்டில் இருக்கும்போது குறைவு வரலாமா? ஆனால் அந்த கல்யாண வீட்டில் என்ன வந்துட்டு? குறைவு வந்தது. என்ன குறைஞ்சிட்டு? திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு.
உடனே அவங்க என்ன நினைக்காங்க, இயேசு இந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய இயேசு வந்திருக்கிறாரு, என் வீட்டில் குறைவு வரலாமா அப்படின்னு நினச்சிட்டு இயேசுவை தான் பார்க்காங்க. யார் நம்மை நடத்தி வருகிறாரோ அவரை நாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசுவை அவங்க பார்த்த உடனே இயேசுனுடைய தாய் ஓடி போய் கேட்காங்க, இப்போ நம்மளை கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அங்கே என்ன இல்லை, ரசம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அந்த இடத்துல தன்னுடைய முதலாம் அற்புதத்தை அங்கே செய்கிறார். இயேசு வழிநடத்தும் பொழுது, இயேசு அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குறைவு வரலாம், ஆனால் அந்த குறைவு என்ன ஆகும், நிறைவாகும். என் தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கோம். என் தேவன் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். நாம் நடந்து வந்த பாதைகளில் ஒரு சில குறைவுகள் நமக்கு வந்திருக்கலாம், சில இடங்களில் வனாந்தரம் போல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை சரியாக்குகிற, நம்மை மிகச்சிறப்பான பாதையில் வழிநடத்துகிற அந்த வல்ல தேவன் நம் கூட இருக்கிறபடியால் அந்த குறைவு என்னாகும், நிறைவாகும் என்பதை நாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலேயும் யோவான் 2ஆம் அதிகாரத்திலேயும் கற்றுக்கொண்டோம். அதுபோல அந்த வல்ல தேவன் நம் கூட இருந்து நம்மை இதுவரை வழிநடத்தி வந்தபடியால் நம்முடைய பாதைகளில் ஒன்றும் என்ன செய்யாது, குறைவுபடாது. குறைவுபட்டாலும் அதை குறைவை நிறைவாக்குகிற வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் வல்லவர்களாக வளமானவர்களாக இந்த பூமியிலே வாழ்வோம் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இந்த செய்தியை கேட்டு நம்முடைய தலையை தாழ்த்தி தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட உடைய தியானத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளிலே ஆண்டவரே, நீர் தலைவராக இருக்கும் பொழுதே தண்ணீர் ஒருவேளை கிடைக்காமல் நாங்கள் தாகத்தினால் தவிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட, கிடைத்த தண்ணீர் கசப்பான நீராக இருந்தாலும் கூட, மகிமையிலே முடிவிலே 12 நீரூற்றுகளை எங்களுக்கு காட்டி அந்த கசப்பான அந்த தண்ணீரை தகப்பனே மதுரமாய் மாற்றக்கூடிய கர்த்தர் என்று நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லப்பா, ரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அந்த வல்லமையை நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் கேட்டு ருசி பார்த்தோம் ஆண்டவரே. அதுபோல எங்கள் வீட்டிலும் எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் ஆண்டவரே ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் கூட இந்த நாட்களிலே அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி எங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் கர்த்தர் அவர்களை மகிமையாய் ஆண்டவரே அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி மகிமை எல்லாம் பிதாவாகி தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே, ஆமென்.